உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். நாள் நிகழ்ச்சியில் ஈழத்தினுடைய திரைப்படத்தில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிற ஒரு திரைப்படமாக பலரும் நோக்குகின்றார்கள். இந்த திரைப்படத்தை கன் அண்ட் ட்ரிங்க் என்ற அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் விஷ்ணு முரளி நேரடியாக கலையகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் விஷ்ணு முரளி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், ஒரு மிக முக்கியமான திரைப்படத்தை தயாரித்தவர் என்ற ஒரு பெருமை உங்களுக்கு இருக்கிறது. அந்த திரைப்படம் குறித்த அனுபவத்தை முதலில் சொல்லுங்கள். இல்லை, இந்த படம் ஒரு சிறப்பான ஒரு பயணம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் ஆகுது. நவம்பர் 2011 ஆரம்பித்தது. மே மாதம் 19ஆம் தேதி 2012 ஷூட்டிங் போனாங்க. ஸோ கிட்டத்தட்ட படம் வெளியில் வந்து முதல் தரம் ஃபெஸ்டிவலில் சைனாவில் போன வருஷம் ஜூன் மாதம் தான் ஃபெஸ்டிவலில் படத்தின் ப்ரீமியர் நடந்தது. ஸோ அதில் இருந்து இப்போ டொரண்டோ, இப்போ ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, லண்டன் ஒரு நல்ல ஒரு சிறப்பான அனுபவமாகவும் ஒரு நல்ல ஒரு பயணமாகவும் இருக்குது. சரி, இந்த படம் தயாரிக்கின்ற பொழுதே இவ்வளவு தூரம் ஒரு மேற்கத்திய நாடுகளிலோ அல்லது சீனாவிலோ இவ்வளவு தூரம் நாங்கள் பயணத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு முதலே உங்களுக்கு இருந்ததா? எதிர்பார்ப்பு இருந்தது என்று சொல்றதை விட, படம் செய்யும்போது நாங்கள் ஃபெஸ்டிவல்ஸுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் படம் எடுக்கும்போது பிறகு நினச்சாங்க, ஓகே படம் ஒருவேளை ஃபெஸ்டிவல்ஸுக்கு படம் போகலை அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு அந்த படத்தை சவுண்ட் டிசைனிங் செய்யும்போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு தயக்கம் வந்தது, ஃபெஸ்டிவல்ஸ் போகுமா இல்லையான்னு. அப்புறம் அது சரியாயிட்டு. ஸோ அப்போ நாங்கள் நாங்கள் படம் வந்து ஃபெஸ்டிவல்ஸுக்கு ஒருவேளை போகாட்டி நாங்களே ஏற்பாடு செஞ்சு ப்ரீமியர்ஸ் லண்டனில் தான் செய்யணும்னு பிளான் பண்ணாங்க முதல்ல. ஆனால் அது நாங்கள் தான் செய்யணும், அதை எப்படி செய்ய போகிறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கே இல்லை. ஆனால் இப்போ நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எல்லாமே மாறி இப்போ ஃப்ரான்ஸில், சுவிட்சர்லாண்டில் முடிச்சு இன்றைக்கு லண்டனில் நேற்று நைட்டு முடிஞ்சிருக்கு. ஆகவே நாங்கள் வந்து இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்ற பொழுது தயாரிப்பாளர் ஒரு பணத்தை முதலீடு செய்கின்ற பொழுது விருதுகளுக்கு அனுப்புவதற்காக முதலீடு செய்வது, அதாவது ஆகக்கூடிய ஒரு பணத்தை முதலீடு செய்வது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே எந்தவித அடிப்படையிலும் நீங்கள் அந்த பணத்தை முதலீடு செய்கின்ற பொழுது படத்தினாலே ஒரு வருவாயை ஈட்டிக்கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளவில்லை? இல்லை, இருந்தது. படம் நல்லா செஞ்சால் கண்டிப்பாக மக்கள் ஆதரவு தருவினம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி படத்தில் இந்த ரிஸ்க்கும் இருந்தது. அது என்னென்னா, இப்போ எங்களுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கோம். அப்போ படம் ஆரம்பிக்கும் போதே எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ வருமென்று கால்குலேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த ரிஸ்க்கும் தெரியும். ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒரு திடீரென்று எடுத்த முடிவு தான், பிளான் பண்ணி செய்யாத படம். ஆனால் இந்த படம் வந்து எனக்கும் சரி லெனினுக்கும் சரி நான் முக்கியமாக எதிர்பார்த்தது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இந்த படம் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன்னா அது சாத்தியமாக இருக்குது இப்போ. ஸோ எடுத்த முடிவு தவறில்லை, சரியாக தான் அமைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆகவே நீங்கள் இந்த படத்தை எடுக்கிற பொழுது இன்னொரு விஷயத்தை சொன்னீங்க, வந்து ஈழத் திரைப்படத்துறை என்பது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை என்ற விஷயத்தை சொன்னீங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி இல்லாத இடத்தில் நீங்கள் எடுத்த திரைப்படம் ஒரு விடயமாக மாறி இருக்கிறது, எல்லோர் மத்தியிலும் ஒரு புகழை தந்திருக்கிறது என்பது உண்மை. இதிலிருந்து ஒரு அந்த துறையை உருவாக்கி கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் உங்களோட பங்கு என்ன இருக்க போகுது? கண்டிப்பாக எங்களோட பங்கு தெரியல. ஆனால் ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் சில முடிவுகள் எடுத்துனாங்க. ஏன்னா இந்த படம் செய்யும்போது எங்களுக்கு கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகணுமென்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை தயார்படுத்திக்கணுமென்ற ஒரு எண்ணத்தில் தான் படம் தொடங்கும் போது நாங்கள் முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்து படத்தோட கதைக்கு. அது ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது. பிறகு ரெண்டாவது வந்து நாங்கள் படம் தயாரிக்கும் போது வந்து இது ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வரைக்கும் செய்கிற படம் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக யூரோப்பில் இருக்கட்டும், கனடாவில் கண்டிப்பாக எல்லா வர்த்தகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற வேலை, ஸ்பான்சர்ஸ் கொடுக்குற வேலை என்றைக்குமே இல்லை என்று சொன்னது கிடையாது. அது நல்ல ஒரு விஷயம். ஆனால் நாங்கள் முடிவெடுத்தது, எங்களுக்கு கொண்டு ஒரு இண்டஸ்ட்ரி வரணும்னா நாங்கள் அந்த ஸ்பான்சர்ஸ் எடுக்காமல் நாங்களாகவே எங்களோட பணத்தை போட்டு எடுத்தால் தான் அது ஒரு எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது, மற்றவர்களுக்கும் ஒரு
எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நினைச்சு நாங்கள். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு தயாரிப்பாளர் இந்த திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் இந்த நடிகர்களுடைய தெரிவு, அதனுடைய செயற்பாட்டாளர்கள் அல்லது இயங்குகின்றவர்களுடைய தெரிவு வந்து உடனடியாக எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் ஒரு பண வருவாய் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தென்னிந்தியாவை நாடி போவதோ அல்லது வேறு திரையுலகத்தை நாடி போவது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான பாதையாக இருக்கிறது. நீங்கள் அதனுடைய தெரிவு என்பது மேற்கத்திய நாடுகளில் பொதுவாக எல்லா நாடுகளிலும் இருந்தும் கலைஞர்களுடைய தெரிவு அமைந்திருக்கிறது. என்ன நோக்கம்? ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன, கலைஞர்கள் வந்து நாங்கள் இப்போ ஒரு நாடாக பிரிஞ்சிருந்தாலும் எல்லார்ட்டையும் திறமை இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வேலை செஞ்சோம்னா அது எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேண்டு. அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி இப்போ மன்மதன் பாஸ்கி அவர் படத்தில் நடித்தது அவர் நடிப்பு திறமை இருக்குது, அது முதலிடம். ரெண்டாவது வந்து அவர் யூரோப்பில் மட்டுமண்டில்ல கனடாவில் எல்லாம் வந்து அவரோட படலை அது மூலமாக பிரபலம் எல்லாருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், அவர் படத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னதுக்கு என்னோட மாமனார் மாமியார் அவர்கள் வந்து பாஸ்கியோட ப்ரோக்ராம் எப்பயும் பார்க்குறவில்லை. அப்போ அவர் நடிக்கிறாருன்னா பாஸ்கி நடிக்கிறாரா படத்துலன்னு அவையில் எக்ஸைட்டட் ஆனவே இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த இப்போ யூரோப் முழுக்க இந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஃபெஸ்டிவல்ஸுக்கு எல்லாம் போனதை விட பாஸ்கி நடித்தது, அப்புறம் ஜெர்மனிலேருந்து தேனுகா நடித்தது, அதுவும் ஒரு பெரிய ஒரு காரணம் என்று சொல்லலாம். இந்த நடிகர்களுக்கான தெரிவு என்பது ஒரு மிக முக்கியமானது. இதிலே பார்க்கிற பொழுது இது இயக்குநரிடம் கேட்கலாம் என்றாலும் கூட உங்களிடம் நான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். அதாவது நடிகர்களை தெரிவு செய்யும் போது ஏதாவது தேர்வு விஷயங்கள் இருந்ததா அல்லது நீங்கள் நேரடியாக இவர்தான் என்று நேரடியாக எடுத்து விட்டீர்களா? இல்லை, தேர்வு விஷயங்கள் இருந்தது. பாஸ்கி வந்து முதல்ல ஸ்கிரிப்ட் படம் கமிட் பண்ணும்போது பாஸ்கி லெனின் ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சுட்டார், பாஸ்கி இந்த கேரக்டர் செய்கிறாருண்டு. மீதி நடிகர்கள் எல்லாம் நானும் லெனினும் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு என்னென்னா, இந்த கதைக்கு கதாபாத்திரத்துக்கு யார் பொருத்தமாக இருப்பார்களோ அவர்களை தான் நடிக்க வைக்கணும். இப்போ படத்தில் நடித்தவர்கள் எங்களோட நண்பர்கள் தெரிந்தவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் அவர்கள் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்து அவர்கள் தெரிந்தவர்கள் என்றதற்காக மூணு மாதம் லெனின் வந்து ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணி அவளுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து அவளை நடிப்பு பயிற்சி, எப்படி படத்தில் டயலாக் டெலிவரி, வசனங்கள் எப்படி சொல்லணும், அதெல்லாம் பயிற்சி கொடுத்து தான் ஷூட்டிங் வரைக்கும் எல்லாருமே ப்ரிப்பேர்டாக தான் கூட்டிகிட்டு வந்து. இதை கேட்கிற பொழுது ஒரு முற்றுமுழுதான ஒரு திரைப்படத்தை எடுக்கிற பொழுது அதற்கு முன்னதாக செய்கின்ற அனைத்து பணிகளையும் செய்தது போலத்தான் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான உரையாடல் எவ்வாறு இருக்க வேண்டும், எல்லா விடயங்களையும் நீங்கள் சரியாக கையாண்டிருக்கிறீர்கள். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல முடியுமா? ஏனென்றால் இப்பொழுது பொதுவாக பார்க்கலாம், திரைப்படம் என்றவுடன் ஒரு கேமராவுடனோ அல்லது ஒரு ஒரு காட்சி கதை எடுத்தவுடன் அதனுடைய அந்த திரைப்படம் உருவாகிவிடும் என்பதுதான் சில போக்கு நாங்கள் அவதானிக்கிறோம். மேலோட்டமான வரவுகளையும் நாங்கள் திரைப்படங்களில் குறும்படங்கள் வாயிலாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வாறு அதற்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய வேக செய்தீங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. நாங்கள் வந்து ஒரு நவம்பர் 2011 தான் அந்த படம் தொடங்கினாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து 100% ரெடி. இப்போ நீங்கள் படம் வந்து திரையில் நீங்கள் பார்க்குற படத்துக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் வந்து மேபி ஒரு 1-2 வீதம் வந்து வித்தியாசம் இருக்கலாமே தவிர அந்த திரைக்கதை எப்படி அந்த சமயம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த படம் வேலைகள் தொடங்கும் போது நாங்கள் ஒரு டீமாக ஒரு 8 பேர் ஒரு 7 மாதம் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல வந்து இந்த படத்தின் லொக்கேஷன்ஸ் எத்தனை லொக்கேஷன்ஸ் இருக்குது, மொத்தம் 52 லொக்கேஷன்ஸ் படத்தில் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையாக நாங்கள் பிரித்து கொடுத்து நாங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இந்த 52 லொக்கேஷனில் அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, ஒரு மேசை வேணும், கதிரை வேணும், காஸ்டியூம் டிசைன், இதில் வந்து இவர்கள் என்னென்ன ஆடைகளில் பயன்படுத்த வேண்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்தது. ஒவ்வொரு வாரமும் வந்து வியாழக்கிழமை வந்து நாங்கள் ஒரு 2 மணி நேரம் கலந்து ஆலோசிப்போம். ஆலோசிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் தான் அந்த டைமில் வந்து டீம் லீடர், கேப்டன் வந்து அவர் மாதிரி தான். லெனினோ நானோ இல்லை, எங்களையும் ட்ரைவ் பண்ணுறது அவர் தான். அவர் எல்லாருக்குமே இன்க்ளூடிங் லெனின் எனக்கும் வந்து வேலையில பிரித்து கொடுத்து விடுவார், இது உங்களுடைய வேலை என்று. அடுத்த வாரம் நாங்கள் பேசும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் எவ்வளோ தூரம் முடிச்சிருக்கீங்க, முடிக்கலைண்டா ஏன் முடிக்கலை, என்ன காரணம் என்று புஷ் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஓடி உழைத்து ஒவ்வொரு வாரம் வரும்போது ஓகே இத்தனை லொக்கேஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், படத்தில் இத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு பிரித்து நாங்கள். அப்போ காஸ்டிங் வரும்போதும் ஒவ்வொரு வாரம் வரும்போது ஓகே இதுக்கு இந்த நடிகரை தேர்வு செய்து விட்டோம், இந்த எல்லாமே அப்டேட் பண்ணி ஒரு படம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முதலே அந்த லொக்கேஷன்ஸில் இருந்து நடிகர்கள் எல்லாமே வந்து முடிச்சாச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே செஞ்சாச்சு. அது மாதிரி நடிகர்களும் வந்து நாங்கள் இந்த பயிற்சி கொடுத்தது அது என்ன காரணம்னா, இந்த படத்தில் நடித்த நிறைய பேர் வந்து இதான்
அவர்களுக்கு முதல் படம். அது மாதிரி நாங்கள் ஒரு குறுகிய காலகட்டத்தில் 14 நாளில் என்ன எல்லாருக்குமே 2 வாரம் தான் வெக்கேஷன் எடுக்க முடியும். அந்த காரணத்தில் தான் 14 நாளில் படம் எடுக்கணும்னா எங்களுக்கு நிறைய ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் முடியும் என்ற ஒரு காரணம். அது மாதிரி நடிகர்களும் வந்து அவர்கள் பயிற்சி கொடுத்து ரெடியாக இருந்தாங்கன்னா நாங்கள் சீன்ஸ் போகும்போது அவைகளுக்கும் தெரியும். ஏன்னா கால் ஷீட்ஸ் முதல்ல கொடுத்துட்டோம், 14 நாளுக்கும் ரெடி பண்ணி இன்னென்ன நாள் என்னென்ன காட்சிகள் தான் எடுக்க போகின்றோம்ண்டு. அப்போ நடிகர்கள் வரும்போதும் அவைகளுக்கு தெரியும், போனால் எனக்கு என்னென்ன வசனங்கள் இருக்குது, இந்த காட்சிகள் இருக்குன்னு. அப்போ அவையிலும் ப்ரிப்பேர்டாக வரும்போது செட்டுக்கு வரும்போது எங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி, சிறப்பாக இயங்கி இருக்கிறது. ஒரு மிக கூடிய அளவு பணத்தை நீங்கள் இதில் ஈடு செய்திருக்கிறீர்கள். அந்த பணம் திரும்ப பெற்று விட்டீர்களா? இல்லை, கண்டிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், எல்லாரும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. உலகம் முழுக்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கு போயிருக்கு, ஒரு 4 அவார்ட்ஸு கிட்ட வின் பண்ணியிருக்கு. ஆனால் வர்த்தக ரீதியாக வந்து இல்லைன்னு தான் சொல்லலாம். அது எவ்வளோ தூரம் வர்த்தக ரீதியாக போட்ட பணம் வருமென்றது தெரியவில்லை. ஆனால் அதுக்காக இந்த படம் ஏன் எடுத்த வேண்டும் ஃபீல் பண்ணலை, என்ன நோக்கத்துக்காக எடுத்தமோ அது சாத்தியமாக இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு முதல் முறையாக நாங்கள் எடுத்த ஒரு திரைப்படத்தை ஒவ்வொரு நாட்டிலும் மற்ற கலைஞர்கள் வந்து தங்களோட படமாக அந்த ஒரு கலைஞர்களுக்குள்ள பாகுபாட்டு அதை பார்க்காம நாங்களும் மற்ற கலைஞர்களை ஆதரிக்கணும், இந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும்னு மற்ற நாட்டு கலைஞர்கள் இந்த படத்தை எடுத்து இவ்வளவு சிறப்பாக ஆதரவு தருவது இந்த படத்துக்கு தான். ஆனால் முதலாவது அங்கீகாரம் உங்களுக்கு சைனாவிலிருந்து தான் கிடைத்திருக்கிறது. சைனாவில் தான் முதலாவது அங்கீகாரம் கிடைச்சது. என்னென்னா நாங்கள் முதல்ல பல ஃபெஸ்டிவல்ஸுக்கு சப்மிட் பண்ணாங்க, நிறைய பதில்கள் வரையில்லை. அப்போ நாங்களும் ஒரு டிசப்பாயிண்டான ஒரு இதில் இருக்கும்போது தான் சைனாவில் இருந்து அழைப்பு வந்தது. வரும்போது எங்களுக்கு சைனா போகிறோம்ன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனால் இருந்தாலும் அங்கே இப்போ சைனாவில் வந்து யூடியூப் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியல அந்த அங்கே ஃபெஸ்டிவல் இவெண்ட் எவ்வளோ நடக்கும் அந்த மாதிரி தெரியல. அங்கே போய் நாங்கள் லேண்ட் பண்ணதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும், அந்த ஓப்பனிங் செரமோனி போகும்போது தான் தெரியும் அது எவ்வளோ கிராண்டாக அங்கே நடக்குது. ஒரு ஏஷியாண்ட ஒரு ஹாலிவுட்டில் ஆஸ்கார் அவார்ட்ஸ் மாதிரி ஏஷியாண்ட் ஆஸ்கார் சைனா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் என்று சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து அந்த படம் பார்க்குற ரசிகர்கள் மட்டுமே ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் படம் பார்த்து கொண்டு இருந்தவை. ஒரு 3-4 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தது அந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு. உண்மையில் இந்த சைனாவினுடைய திரைப்பட விழாவில், சங்காய் திரைப்பட விழாவில் இந்த கண்ணன் ரிங் என்ற திரைப்படம் எதன் காரணத்தினாலே தெரிவு செய்யப்பட்ட என்ற கேள்வி. ஏனென்றால் ஏராளமான தமிழ் திரைப்படங்கள் இருக்கிறது, அல்லது அதனை மீண்டும் எடுக்கக்கூடிய இந்திய திரைப்படங்கள் கூட ஏராளமாக இருக்கிறது. எவ்வாறு இந்த ஈழத்தமிழ் திரைப்படத்துக்கு சாத்தியமானது? கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை தான் நானும் லெனினும் சைனா போய் கூட கேட்டுக்கொண்ட கேள்வி ஒருத்தர். ஏன்னா முதல்ல எங்களுக்கு தெரியல அந்த ஃபெஸ்டிவல் எவ்வளோ பெருசுண்டு. அது மாதிரி படம் செலக்ட் ஆகிருக்குன்னு தான் தெரியும். பிறகு மேலும் அறிவிப்பு வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் ஒரு 1655 படங்களில் வந்து 12 படம் தான் தேர்வு செஞ்சுருக்கேன் அந்த கோல்டன் காப்லெட் அவார்டுக்கு. அதில் எங்களோட படம் ஒன்றுண்டு. அப்போ அந்த முதல் தரம் திரையிடும் போதே நானும் லெனினும் ஒருத்தர் பார்த்த கேள்வி, இத்தனை படத்தில் எதுக்கு எங்களோட படத்தை செலக்ட் பண்ணி நாங்கள் விளங்க இல்லையாண்டு. மேபி நாங்கள் நினைக்கிறது நாங்கள் உணர்வு ரீதியாக அந்த ஒரு திரைக்கதை வந்து யதார்த்தமாக சொன்னதால் தேர்வு செஞ்சிருக்கோம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே அங்கு வந்த திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களையும் நீங்கள் பார்த்தீர்களா? அனைத்து மற்ற திரைப்படங்களையும் பார்க்க இல்லை, ஒரு சில படங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன காரணம் என்றால் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது சில இதுகளுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காம போயிட்டு முன்னுக்கே ரிசர்வ் பண்ணதால நாங்கள் ட்ரை பண்ணாங்க, நிறைய படத்துக்கு கிடைக்கல. அந்த ஒரு காரணம், ஓரிரு படங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த பார்த்த திரைப்படங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது கண்ணன் ரிங்? எவ்வாறு, என்ன கதையோட்டத்தில் எவ்வாறு வேறுபடுகிறது? கதையோட்டத்தில் என்னென்னா அங்கே வந்த படத்தில் வந்து பல கதைகளே ஒரு திரைப்படத்தில் சொன்னது எங்களோட படமாக தான் இருக்க வேண்டும். எல்லா படங்களையும் பார்க்காதால அப்படி சொல்லுறேன். அது மாதிரி உணர்வு ரீதியாக வந்து இந்த படம் அந்த ஒரு நிறைய பேர் வந்து வேறு நாட்டவர்கள், ஸ்வீடன்லேருந்து ஒரு டைரக்டர் வந்திருந்தவர், ரிலையன்ஸ் என்ற ஒரு படம் எடுத்தது. அவர் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு, அது நான் ஸ்வீடனில் இருக்கேன், எனக்கு இதுவரை காலமே இந்த படத்தில் நீங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்லுங்கள் என்ன நடந்ததுன்னு. நாங்கள் லஞ்சுக்கு எங்களோட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அவர் வந்து உரையாடி அங்கே என்ன நடந்தது, உங்களுடைய பிரச்சனை என்ன, இவ்வளோ எல்லாம் நடந்ததாண்டு அவராலே நம்ப முடியாத மாதிரி இருந்தது. ஸோ அப்போ முதல் தரம் படம் பார்க்குறவருக்கு இவ்வளவு சிந்தனைகளும் இதை பற்றி அறிய ஆவலாக இருந்ததால் கண்டிப்பாக இந்த படத்தை தேர்வு செய்த நடுவர்களும் பார்க்கும்போது ஒருவேளை அவர்களுக்கும் தோன்றி இருக்கலாம், அதனால் கூட தேர்வு செஞ்சிருக்கலாம். திரைப்படம் இவ்வாறு வெளியிடப்பட்டதன் பின்னதாக எப்படியான சவால்கள் உங்களுக்கு இருந்தது?
சைனாவில் வெளியிட்டது. வெளியிட்ட பின்னதாக இப்போ நீங்கள் அந்த திரைப்படம் வெளியிலே வந்துவிட்டது, அங்கீகாரமாக வந்துவிட்டது. இனி நீங்கள் திரைப்படத்தை திரையிட வேண்டும், அவ்வாறு பல சூழல்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீர்கள். எப்படியான சவால்கள் உங்களுக்கு இருந்தது? இல்லை, அதில் சவால்களை விட எங்களுக்கு ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சைனாவுக்கு தேர்வான உடனே யூரோப்பில் இருக்கட்டும் கனடாவில் இருக்கட்டும் நிறைய மக்கள் வந்து அவர்களாகவே வீடியோஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணி எங்களை பாராட்டுனது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணவே மற்றவர்களுக்கும் ஆதரிக்கணும்னு சொன்னது அது எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாக இருந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி சைனா முடிந்து நாங்கள் மொன்ட்ரியல் திரும்பி வரும்போதே மொன்ட்ரியல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் செலக்ட் ஆகிட்ட ஒரு அறிவிப்பும் வந்தது. அப்போ நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் ஓகே படம் நாங்கள் வெளியில் திரையிடறதுக்கு முதல்ல இந்த ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம், அதன் பின்பு போகலாம். ஏன்னா உலகத்தில் வந்து அந்த உலக திரைப்பட விழாக்களில் வந்து 14 திரைப்பட விழாக்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட விழாக்கள். அதில் வந்து சைனாவும் ஒன்று, மொன்ட்ரியல் ஃபெஸ்டிவலும் இன்னொன்று. ஸோ அப்போ முதல் ரெண்டுமே அது அமைந்ததால் அது ரெண்டுமே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு தற்செயல சப்மிட் பண்ணி இருந்தாலும் அது நடந்தது. அது அடுத்தடுத்த ஒரு சந்தோஷமான விஷயங்களை. ஸோ அதனால் ஃபெஸ்டிவல்ஸ் முடிச்சுட்டு தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி டொரண்டோ ப்ரீமியர் தான் ஃபர்ஸ்ட்டாக செஞ்சு நாங்கள். ஆனால் அதுக்குள்ளேயே எங்களுக்கு இப்போ யூரோப்பில் இருந்து எல்லாமே ஆதரவு கொடுத்து, அதாவது படத்தை வந்து தங்கள் பணம் கொடுத்து வாங்கி இங்கு படத்தை திரையிடுறதுக்கு கலைஞர்களே முன் வந்தார்கள். அதுதான் நாங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்காத விஷயம். ஸோ அதனால் வந்து சவால்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆனால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்களும் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு கனவு மாதிரியான விஷயங்கள் நிறைய. அதானே மிகப்பெரிய சவால். இனி வரப்போகின்ற திரைப்படங்கள் என்றால் எவ்வளவு காலத்துக்கு கலைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி திரைப்படத்தை வாங்கி ஓடுவது என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய திரைப்படத்துறை ஒன்று உருவாக வேண்டும், அதற்குள் ஒரு மூலதனத்தை நாங்கள் இட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதிலே நீங்கள் முன்வந்து இதை இட்டது என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் ஒரு பாராட்டக்கூடிய, வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் செய்திருக்கிறீங்க. அடுத்த நோக்கம் என்ன? கண்டனருக்கு பிறகு உங்களுடைய அடுத்த நோக்கம் என்ன? இல்லை, கண்டனருக்கு அடுத்த ஐகாஷ் மல்டிமீடியா அடுத்த தயாரிப்பு வந்து இந்தியாவில் அப்புச்சி கிராமம் என்ற ஒரு படம் முடியும் தருவாயில் உள்ளது. மே மாதம் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு வார காலத்தில் முடிந்துவிடும், பட வேலைகள் முடிந்துவிடும். நீங்கள் அந்த திரைப்படம் எடுத்தது 2011ஆம் ஆண்டு, அது பிறகு சங்காய் திரைப்பட விழாவிலே வந்தது 2012ஆம் ஆண்டு, இப்பொழுது 2014ஆம் ஆண்டு சென்றிருக்கிறது. நீங்கள் யூகேக்கு வாரதுக்கு திரைப்படத்துக்கு இவ்வளவு காலம் நீடித்தது ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த படம் நாங்கள் முதல்ல 2 வாரத்தில் ஷூட் பண்ணாலும் எல்லாருமே வந்து ஃபுல் டைமாக வேலை செய்கிற, லெனினா இருக்கட்டும், படத்தில் ஒர்க் பண்ண மற்ற கலைஞர்களாக இருக்க எல்லாருமே ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணும்போது எங்களால் வந்து இப்போ இந்தியாவில் ஹாலிவுட்லேயே படம் செய்கிற மாதிரி படம் முடித்தோடனே இப்போ 1 மாத காலத்தில் எல்லா வேலையிலையும் முடிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை, வாய்ப்போ நேரமும் இல்லை. ஸோ அந்த கிடைக்கிற நேரங்களில் வந்து நாங்கள் படத்தை எடிட் பண்ணி வேலையில் முடிக்கும் போதே ஒரு ஏப்ரல் 2013 ஆகிவிட்டது படம் முடியும் போது. ஷங்காய் படம் தெரிவான வந்த உடனே எங்களுக்கு ஒரு அந்த குறுகிய காலகட்டத்தில் முடித்து அவர்களுக்கு படம் திரையிட அனுப்ப வேண்டும் ஒரு காலகட்டத்தில் அது முடித்ததுக்கு பிறகும் நாங்கள் ஷங்காய்க்கு வந்து மொன்ட்ரியல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது படத்தை முதல் அவசரத்தில் சில வேலைகள் நாங்கள் முடிக்கல. ஸோ அதில் நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் முதல்ல தான் ஒரு 100% இந்த படத்தின் வேலையில் எல்லாத்தையும் முடிச்சுனாங்க. அதுதான் காலதாமதத்துக்கு காரணம், வேற ஒன்றும் இல்லை. சரி, எப்படி இந்த அப்புச்சி கிராமத்துக்குரிய திரைப்படத்துடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது? அது தொடர்ந்து கேட்கலாம், சொல்லுங்கள். அப்புச்சி கிராமத்தினுடைய திரைப்பட வேலைகள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது? அப்புச்சி கிராமம் இப்போ ஒரு 90% படம் முடிந்து விட்டது. இன்னும் ஒரு 6 நாள் படத்தின் ஷூட்டிங்ஸ் இருக்குது. அதன் பின் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வேலை நடக்க இருக்கிறது. படத்தில் வந்து 5 பாட்டு இருக்குது, 3 முழுநில பாடல்களும் 2 சின்ன பாடல்களும். இந்த படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் அவரோட அசோசியேட்டாக இருந்தவர் வி ஆனந்தண்டு. அவர் இதுக்கு முதல்ல ஒரு தெலுங்கு படம் முடிச்சிருக்காரு. அந்த படம் இன்னும் வெளிவரவில்லை, அடுத்த மாதம் வெளிவர உள்ளது. தமிழில் அவருக்கு இது முதல் படம். படத்துக்கு வந்து மியூசிக் வந்து விஷால் அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவரோட ஒரு அசோசியேட், அவர் தான் மியூசிக் செய்கிறார். அவர் வந்து இப்போ சந்தோஷவன் அவர் எடுக்கிற இனம் படத்துக்கும் அவர் தான் மியூசிக் செஞ்சிட்ருக்கார். எடிட்டிங் வந்து சசிகுமார் அண்டு கேமரா ஒர்க் வந்து பிரசாத் அண்ட் அவர் 2 முக்கியமான படங்களில் வந்து கேமரா ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கார். ஸ்லம்டாக் மில்லியனரில் கேமரா ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கார். தென் ஒரு பிரிட்டிஷ் ஃபிலிம் பெஸ்ட் எக்ஸாட்டிக் மேரிகோல்ட் ஹோட்டல்னு ஒரு படம் போன வருடம் வந்தது.
அதுலேயும் கேமரா ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ இந்த படத்தை வந்து ஐகேஷ் மல்டிமீடியா சாவில் நானும் எனது நண்பர் செந்தில்குமார் இருவரும் தயாரிக்கிறோம். ஆகவே இதிலே அடையாளப்படுத்தக்கூடிய பிரபலமானவர்கள் யாரையும் உள்வாங்கவில்லை. இதில் பொதுவாக அந்தந்த திரைப்படங்களிலே பகுதியாக வேலை செய்தவர்களை தான் நீங்கள் இதில் முற்றுமுழுதாக ஈடுபடுத்தி திரைப்படத்தை எடுக்கிறீங்க. இல்லை, முக்கிய கதாபாத்திரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த பல கஞ்சா கருப்பு அவர்கள், சிங்கம்புலி அவர்கள், ஜோசப் அவர்கள், அவர் கும்கியில் கூட லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு அப்பாவை நடித்திருப்பார். அவர் மற்றும் பல கலைஞர்கள், உங்களுக்கு தெரிந்த கலைஞர்கள், பல படங்கள் பார்த்து பழகிய பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். முக்கிய கதாபாத்திரங்கள் வந்து இவர்தான் நாயகன், இவர்தான் நாயகி, அந்த மாதிரி கதை கிடையாது. நீங்கள் கண்டனரிங் படம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி படத்தில் இருக்க எல்லா கதாபாத்திரங்களையும் பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை அம்சம் கொண்ட படம் தான் இது. ஸோ அதில் 2 நாயகர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து புதியவர், மற்றவர் வந்து விக்கி. அவர் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தில் ஒரு கதாபாத்திரம் அவர் செஞ்சுருக்கார். ஸோ அவர் நடிக்க சிறப்போடு இருக்கின்ற அந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சியை முதலாக நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். தீபம் தொலைக்காட்சியிலே அந்த முன்னோட்ட காட்சி இப்பொழுது ஒளிபரப்பாக இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாம். கிராமத்தினுடைய ஒரு சாயலோடு அந்த அப்புச்சி கிராம் என்ற திரைப்படத்தினுடைய அந்த முன்னோட்ட காட்சியை பார்த்தீர்கள். முதலாக தீபம் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாக்கிய பெருமை கூட எங்களுக்கு இருக்கிறது. அதுவும் எங்களுடைய ஈழத்தமிழ் ஒருவர் அந்த திரைப்படத்தை தயாரிக்கின்றார் என்ற விடயம் கூட நமக்கு பெருமையான ஒரு விடயமாக இருக்கிறது. திரைப்படம் குறித்த பல விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறோம். முன்னோட்ட காட்சியை தொடர்ந்து இன்னும் பல கேள்வி கடைகள் இருக்கிறது தயாரிப்பாளரிடம். ஆகவே காத்திருங்கள். சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறோம். மீண்டும் சந்திக்கிறோம். சந்திப்பினூடாக இன்றைய நாள் நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றவர் கனடாவிலிருந்து நேரடியாக வருகை தந்திருக்கிறார். தீபம் தொலைக்காட்சியின் கலையகத்திற்கு கண்டன் ரிங் என்ற திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர். அதாவது உலகளவிலே பேசப்பட்ட ஈழத் திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கின்ற திரைப்படமாக இருக்கிறது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டு இருந்தது இங்கிலாந்தை பொறுத்த மட்டும். அதற்கு முன்னதாக ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ், சுவிஸ் ஆகிய நாடுகளிலும் அது திரையிடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஏகோபித்த மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு உலக அளவிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற திரைப்படம். அதற்கு பின்னதாக அவருடைய இயக்கமாக அப்புச்சி கிராமம் இருக்க போகிறது. அது தென்னிந்தியாவை நோக்கி போகிறது. ஏன் நீங்கள் தென்னிந்தியாவை நோக்கி போறீங்க? ஒரே ஒரு காரணம், முன்னாடியே கூறின மாதிரி இங்கே வந்து நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை. நாங்கள் இப்போ தான் ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதுக்கு பாடுபட்டு இருக்கோம் நிறைய கலைஞர்கள். ஆனால் இந்தியாவில் வந்து இப்போ 100 வருட சினிமா ஆகிட்டது. அங்கே ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஒரு படம் நாங்கள் வந்து பிளான் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டில் படம் எடுத்தால் அதுக்குரிய ப்ராஃபிட் என்ன, படம் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்குது. அது இங்கே இல்லை. அதுதான் ஒரு காரணம். என்னென்னா இந்த கண்டனரிங்கை பொறுத்தவரையும் படம் வந்து இப்போ எல்லா இடங்களையும் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு, நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு. ஆனால் வர்த்தக ரீதியாக பார்த்தா படம் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை என்று தான் நான் கூறலாம். ஸோ எனக்கு கண்டனரிங் மாதிரி நிறைய படங்கள் பண்ணணுமென்ற ஆசை. ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி நான் கண்டனரிங் மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன்னா மேபி ஒரு 2 படம் 3 படம் தாக்கு பிடிக்கலாம். மேபி சக்ஸஸாக வந்து நல்லா கூட வரலாம், தெரியல. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. மேபி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம், இல்லை காணாமல் கூட போய்விடலாம். ஸோ அந்த ஒரு காரணம் தான். இந்தியாவில் படம் செய்தால் அங்கே ஒரு வர்த்தக ரீதியாக இருக்கபடியாக அங்கே படம் முதலீடு செஞ்சு நல்ல படங்கள் எடுத்துட்டு அப்படி எடுக்கும்போதும் என்னால் இயன்ற அளவு இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அங்கே செய்யும் திரைப்படங்களிலும் என்னால் இயன்ற அளவு வாய்ப்புகளை
கொடுக்க முடியும் என நம்புகிறேன். எப்படி நீங்கள் எடுக்க போறீங்களா? அதாவது இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அவ்வாறு வாய்ப்பு கிடைப்பது என்பது பலருடைய ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் முற்றுமுழுதாக நாங்கள் எங்களுடைய ஒரு தளத்தில் நிற்காது இன்னொரு தளத்தை நாடி போவது என்பது ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா என்பதை ஒருபுறம் வைத்துக்கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். எப்படி நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போறீங்க? இல்லை, கண்டிப்பாக. என்னென்னா, நானும் வந்து இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ட்டு சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் தான் நானும். ஸோ மற்ற கலைஞர்களுடைய மன எண்ணம், அவர்களுடைய நோக்கம், ஆசைகள் எப்படி இருக்கும் என்று ஓரளவுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால தான் என்னால் இயன்ற அளவுக்கு நான் இப்போ நிறைய இப்போ யூடியூப்ஸ் அதெல்லாம் இருக்கிறதால ஈஸி, ஃபேஸ்புக்கில் எல்லாம் இப்போ யூரோப்லேயே இருக்கட்டும், கனடாவில் இருக்கட்டும், என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சாலும், ஒரு மியூசிக் வீடியோ செஞ்சாலும், அதில் கலைஞர்கள் நடித்திருந்தாலும் அது அங்கிருந்து கொண்டே பார்த்து அறியக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. நானும் பல இதில் பார்த்துருக்கிறேன். சில கலைஞர்களை நேரடியாக எனக்கு பழக்கம் இருக்கின்றது. பார்த்து யாரென்று தெரியாமலும் அவர்கள் செய்த படைப்புகளை பார்த்தும் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் சில கலைஞர்கள் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக மைண்டில் கன்சிடரேஷன் இருக்குது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது மைண்டில் வச்சுருக்கேன். அதாவது வார்த்தையாக சொல்ல விரும்பவில்லை, செயலாக காட்ட விரும்பவில்லை. சரி, ஆகவே இப்போ அடுத்தடுத்த திரைப்படங்கள் முற்றுமுழுதாக நீங்கள் தென்னிந்தியாவை மையப்படுத்தித்தான் வரப்போகிறதா, அல்லது நீங்கள் இங்கு உள்ள இயக்குநர்களை இங்குள்ள தளத்திலிருந்து ஏதாவது ஒரு திரைப்படத்துறையை வளர்க்கலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை, வளர்க்கலாம்னு யோசனை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, வளர்த்து அது காலங்கள் பல எடுக்கும். அது ஒரு நாள்லேயோ 2 வருடங்கள்லேயோ நடக்க போகிற விஷயம் இல்லை. அது இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்றது. என்ன பல கலைஞர்கள் சேர்ந்து படைப்புகள் கொடுக்கின்றார்கள். இப்போ ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவில் படம் செய்யும்போது வர்த்தக ரீதியாக நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான, கண்டிப்பாக நான் ஒரு ரிஸ்க் எடுத்து இங்கே படம் செய்யலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு படம் செய்தோம் என்ற மாதிரி இல்லாமல் ஒரு படம் ஒரு உணர்வு ரீதியாகவும் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களாகவும் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி படங்களில் செய்யணும். அதாவது படத்தில் பங்கு பெறும் கலைஞர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கணும் என்று தான் நான் விரும்புகின்றேன். ஸோ அதான் எந்த படம் செஞ்சாலும் யோசித்து நிதானமாக செய்யணும் என்றது அவசரப்பட்டு ஒரு படம் செய்யக்கூடாது. உண்மையில் நான் இப்போ கேட்க போகின்ற அடுத்த கேள்வி நான் முதலே கேட்டிருக்க வேண்டும், இப்பொழுதும் அதை கேட்க பொருத்தமாக இருக்கும். ஏன் நீங்கள் இந்த திரைப்படத்துறையில் ஈடுபட வேண்டும் யோசிச்சிங்க? இல்லை, ஒரே ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசை இருக்குது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மேடை நாடகங்கள் அது ஓரளவு இருந்தது. அப்பா வந்து நல்ல ஒரு கவிதைகள் எழுதுவார், வானொலியில் நிறைய ப்ரோக்ராம் செய்கிறவர். ஸோ அதனால் நிறைய இன்வால்மெண்ட்ஸ் இருக்குது, வீட்லேயும் நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் இருக்குது. ஸோ படங்கள் செய்யணுமென்று இருந்தது. ஆனால் ஆரம்ப காலத்தில் நானும் பல முயற்சிகள் எடுத்து பல தோல்விகளையும் வெளியில் தெரியாது நிறைய தோல்விகள் சந்தித்து பிறகு வாழ்க்கையை பார்க்கணும் என்னட்டு வேலை தொழில் என்று போயிட்டு இருக்கும்போது தான். அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த படம் ரீதியான இது வந்து அது ஒரு எப்பயுமே வந்து இது நாங்கள் செய்யலையே அப்படின்ற மைண்டில் பாதர் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ தான் அது ஒரு 2011 வந்து நான் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு போய் ஒரு 1.5 வருஷம் படிச்சு நான் ஃபிலிம் ஸ்கூல். அப்படியா? ஆகவே உங்களுக்கு திரைப்படம் சார்ந்த ஒரு அறிவுத்திறனே நீங்கள் வளர்த்துருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு இந்த விஷயம் இப்படியான விடயங்களை கையாள்வது என்பது மிகவும் இலகுவாக இருக்கும் இல்லையா? அதனால் ஓரளவு இலகுவாக இருக்குது. என்ன காரணம், நான் படித்தது வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கூல் போது படிக்கும்போது அவர்கள் இப்போ திரைக்கதை எழுதுவதிலிருந்து ஒரு படத்தை எப்படி இயக்க வேண்டும், நடிகர்களுடன் எப்படி பழக வேண்டும், அவர்களிடம் எப்படி வேலை வாங்குவது, அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாக கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், லைட்டிங், எடிட்டிங்காக இருக்கட்டும், சவுண்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், சவுண்ட் எப்படி எடிட் பண்ணணும் போன்ற பல விஷயங்கள் வந்து அங்கே ஒரு 1.5 வருட காலங்களில் படிக்கக்கூடியதாக இருந்தது. அது எந்த விதத்தில் உதவி செய்யுதுன்னா, இப்போ ஒரு படம் ஒரு ப்ரொடியூசராக நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டர் வந்து சில விஷயங்கள் டிமாண்ட் பண்ணும்போது அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு அந்த வேலை எப்படி இருக்கும், அது எவ்வளோ கஷ்டம், அது முக்கியமாக இல்லையா போன்ற பல விஷயங்களை வந்து கணிக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த திரைப்படத்துறை சார்ந்து படித்ததாலும் உங்களுக்கு இந்த திரைப்படத்திலே ஒரு மூலதனத்தை, அதாவது நிதியை போடக்கூடிய ஒரு விடயத்தை நீங்களா முன்வந்து செய்கிறீங்க. ஏனென்றால் இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வத்தை நீங்களா உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்றீங்க. இந்த அப்புச்சி கிராம திரைப்படம் எப்பொழுது வெளியாக இருக்கிறது? மே மாதம். அதனுடைய இசை வெளியீட்டு விழாக்கள் எத்தனையும் பூர்த்தியா அல்லது இனித்தான் நீங்கள் அதை செய்ய? இல்லை, இனித்தான். அநேகமாக ஒரு ஏப்ரல் மாதம்
படத்தோட இசை வெளியீடு மே மாதம் படத்தோட வெளியீடு இருக்கு. அது தென்னிந்தியாவை மையப்படுத்தி வெளியிட்டு பின்னதாகத்தான் நீங்கள் இங்கத்திய நாடுகளும் வர போறீங்க, மேற்கத்திய நாடுகள். கண்டிப்பாக. ஆனால் இப்போ லண்டனில் நடந்த கன்னர் ரிங் படத்தோட ப்ரீமியரில் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரும் ஒரு பாட்டு என்கரேஜிங்குமே என்னோட பாட்டு இந்த மேக்கிங் வீடியோவும் நாங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. ஏப்ரல் மாதம் தான் முழு படத்தோட எல்லா பாடல்களையும் ரிலீஸ் பண்ணணும். அவை பாடலும் நீங்கள் அற்புதமாக பாடக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது உங்களுக்கு. அப்படி இல்லை, சும்மா பாடுறது. இந்த படத்தில் ட்ரை பண்ணி பார்த்து நான் பாடலாம்ண்டு அந்த ஒரு பாடல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கானா பாலா அவர்களுடன் பாடிய பாடல். இனி எல்லாரும் கேட்டுட்டு தான் சொல்லணும் நல்லா பாடியிருக்கேனா இல்லையான்னு. சரி, எல்லோரும் இப்பொழுது நாங்கள் அந்த பாடலை கேட்டு பார்க்கலாம். பாடல் கொஞ்சம் சுவாரஸ்யமான பாடல். நான் பாடலை கேட்டு விட்டேன், பார்த்து விட்டேன். சரி, நீங்கள் அந்த பாடலை இப்பொழுது பார்த்து ரசித்து விட்டு வாருங்கள். நான் உங்களோடு இன்னும் பல விடயங்களை பேசிக்கொள்ளலாம். உன் பாட்டு ஆட்டத்தை தான் என் பாட்டை ரசிச்சிருக்கான். உன் ஆட்டம் பார்க்கவே உசுர கையில பிடிச்சிருக்கேன். கைலாசம் கஞ்சம் ஸ்டிக்கர் போட்டு வச்சதனால் சீமாட்டி ஆயிருமா. சீமைக்கு ராணிய போல சீனு தான் ஏனம்மா. எட்டூர் போனாலும் வீட்டுக்கு வரணுமம்மா. உள்ளூர் காலைய சும்மா சீண்டுனா தாங்குமா. ஆட வேணாம் என்ன சொல்லுங்களாமா புள்ள, வேற ஆட்டக்காரி 500 கொண்டாரே. அப்படிலாம் சொல்ல தண்ணி எல்லாம் மீறி போக தண்ணி. உன்னை போல செல்ல புள்ள நம்ம ஊரில் யாரும் இல்லை. சரி, இந்த பாடலை பார்த்து ரசித்தோம். நாதஸ்வரம் வாசிப்பது போல பாடலை அற்புதமாக பாடியே. நீங்கள் பாடல் ஒன்றை பாட வேண்டும் என்று எண்ணம் வந்துச்சு. இப்போ பொதுவாக எல்லா நடிகர்களும் இப்போ இவ்வாறெல்லாம் பாடி நடித்து அதாவது திரைப்படத்துக்கு முன்னதாக இந்த ஸ்டூடியோவிலிருந்து பாடி சில காட்சிகளை வெளியிடுகின்றார்கள். அதற்காகத்தானா அல்லது ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? இல்லை, அதற்காக இல்லை. இந்த பாட்டு வந்து இனிஷியலாக கானா பாலா அவர்கள் வந்து போன வருடம் நவம்பர் மாதம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் அப்போவே பாடி முடிச்சிடுறேன் முழு பாட்டு. அந்த பாட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாட்டில் வந்து 2 வாய்ஸ் தேவைப்பட்டது. அப்போ டைரக்டர் சொல்லும்போது இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே, நல்லா இருந்தால் வச்சுக்கொள்ளலாம். அப்படி தான் ஆரம்பித்தது. இது போன மாதம் ஜனவரி 19ஆம் தேதி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணாங்க பாட்டு. இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே வச்சுட்டேன். அவன் நல்லா இருந்துட்டு நீங்கள் தொடர்ந்து பாட வேண்டி வரப்போகுது. நாங்களும் தொடர்ச்சியாக இப்படியான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. சரி, இதற்கு அப்புச்சி கிராமம் என்ற திரைப்படத்திற்கு தொடர்ந்து எங்களுடைய கலைஞர்களுக்கான ஒரு ஈடுபாட்டு தன்மையை நீங்கள் அடுத்தடுத்த களங்களிலே உருவாக்குவதாக சொல்லியிருக்கிறீர்கள். எவ்வாறு அதனுடைய ஈடுபாடு இருக்க போகிறது என்பதுதான் எல்லாரும் இப்போ பொதுவாக இரண்டால் எப்படியான கலைஞர்களை உள்வாங்க போறீர்கள், அந்த கலைஞர்கள் எப்படியான ஒரு தகுதியோ அல்லது எப்படியான ஒரு தரத்தை தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ற விஷயங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது நான் இப்போ பார்த்ததில் வந்து நிறைய பாடல்களில் நல்ல பாடல்கள் கேட்டிருக்கேன். படத்தின் ஒளிப்பதிவு வந்து சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்குது. சில நடிகர்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக நல்ல நடிப்பு திறன் உள்ள நடிகர்களையும் பார்த்துருக்கேன். ஸோ முடிந்த அளவு படங்கள் செய்யும்போது பாடுவதற்கான வாய்ப்பு, நடிப்பதற்கான வாய்ப்பு, போக போக படங்கள் செய்யும்போது டெக்னிக்கலான வாய்ப்புகளும் முடிந்தளவு செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி சில கலைஞர்களும் அது எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்து பழகாத கலைஞர்கள் கூட நான் யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் பார்த்து சில கலைஞர்கள் வந்து கன்சிடரேஷனில் இருக்கிறோம், அடுத்த படங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு இது. கண்டிப்பாக, அதாவது நான் வார்த்தையாக சொல்ல விரும்பல. இல்லையா, அப்படி நீங்கள் பாவிக்கிற பொழுதுதான் நம்மவர்களுக்கும் ஒரு அந்த உண்மையான ஒரு களத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்பது இருக்கிறது. அதனை தாண்டி அப்படியான கலைஞர்கள் மீண்டும் ஒரு ஈழத் திரைப்படத்துறை ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தோடு அவர்கள் மக்கள் மத்தியிலே செல்லலாம். ஏனென்றால் உண்மையிலே மக்களிடம் இருந்துதான் அந்த ரசனை கிடைக்கவில்லை என்பதுதான் இருக்கிறது. என்றால் கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடி
இப்படியா திரைப்படத்தை பார்க்கிறோம். பிரீமியர் ஷோவை தாண்டி அதற்கு பின்னதாக எத்தனை நாட்களுக்குள் திரைப்படத்தை ஓட வைக்க வேண்டும் என்பது மக்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஆகவே மக்களை எவ்வாறு திருப்திப்படுத்த வேண்டும் என்பது கலைஞர்களுடைய கையிலே இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த வேளையில் மிக முக்கியமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எமது கலைஞர்களை உருவாக்கி கொண்டு, அதாவது எமது கலைஞர்களை முற்றுமுழுதாக உள்வாங்கி முதலாவது திரைப்படமாக இருக்கின்ற கண்ணன் திரைப்படத்தை தந்தீர்கள். ஏன் நீங்கள் இயக்குனர் லெனினை நீங்கள் தெரிவு செய்தீங்க? ஒரே ஒரு ரீசன், அவரோட 1999 படம் நான் பார்த்துருக்கேன் முதல்ல. படம் வந்து அவர்கள் ஃபெஸ்டிவல்ஸ் சப்மிட் பண்ண முன்னாடியே படம் வந்து படத்தில் நடித்த கலைஞர்களுடன் பார்க்கும்போது என்னோட நண்பர் சபேஷன் ஜெயசிங்கம் அவர் தான் 99 படத்துக்கு வந்து ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். ஸோ அவர் மூலமாக தான் அந்த படம் நான் போயில்லை. ஸ்கிரிப்ட் வரும்போதே படத்துக்கு டைட்டிலில் இருந்து வசனங்களில் இருந்து எல்லாமே ரெடியாக தான் இருந்தது. கனடாவை பொறுத்த மட்டில் ஈழத்தமிழர்களுடைய இந்த கலை ஈடுபாடுகள் எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் எவ்வாறு அதை பார்க்கிறீர்கள் இந்த கலைஞர்களுடைய ஈடுபாட்டை? கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூரோப் வந்து கலைஞர்களோட நான் பழகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லண்டன்லையாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸ்லையாக இருக்கட்டும். ஆனால் நான் கனடாலையும் பார்க்கும்போது இங்கேயும் பார்க்கும்போது எனக்கு எந்த வித்தியாசமே தெரியல. ஏன்னா அங்கே உள்ள கலைஞர்களுக்கு என்ன உணர்வுகள் இருக்கோ, நாங்களும் படம் செய்யணும், தரமான படைப்புகள் கொடுக்கணும் என்ற உணர்வு அவர்களுக்கு உள்ளதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கலைஞர்கள் வந்து ஒரு எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள், உழைத்து கொண்டு இருக்கிறார்கள், நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ என்னோட பார்வையில் எல்லாமே ஒன்று என்று தான் பார்க்கின்றேன். பிரித்து கனடிய கலைஞர்கள் ஐரோப்பிய கலைஞர்கள் என்று பிரித்து பார்க்கவில்லை, பார்க்க தோணவும் இல்லை. அடுத்த தலைமுறையினருடைய ஈடுபாடு, அதாவது பொதுவாக இந்த கலை தொடர்பான ஈடுபாட்டில் கலையை எமது பண்பாட்டில் அல்லது எமது உணர்வுகளோடு கொண்டு வர வேண்டும் என்பதில் முதலாம் தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறையில் கொஞ்சம் மேற்கத்திய கலப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது, பொதுவாக பேசிக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் என்ற அடிப்படையில் எவ்வாறு நோக்குறீங்க அதை? இல்லை, அடுத்த தலைமுறையில் நான் இதுவரைக்கும் பார்த்த சிலர் வந்து அவர்கள் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், கதைகள் சொல்ல அதில் வந்து தெளிவாக உள்ளார்கள். அப்போ இல்லை குறும்படமாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் வீடியோவாக இருக்கட்டும், அவர் எடுக்கும்போது இதுதான் செய்யணுமென்று எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எடுக்கும்போது நன்றாக இருக்கிறது. அது கண்டிப்பாக அவர்கள் முன்னாடியே தங்களை தயார்படுத்தி கொண்டு செய்யும்போது எல்லாமே நன்றாக அமைகிறது. ஆனால் பலர் வந்து அதை செய்ய தவறுகிறார்கள். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் தான் என்ன செய்யணுமென்று டிசைட் பண்ணுறதும், அந்த படம் மாதிரி நாங்கள் செய்யலாம், அந்த படத்தில் இருக்க பாட்டு மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்யும்போது வந்து அவைகளுடைய தனித்துவம் வந்து இல்லாமல் போகிறது. ஸோ கண்டிப்பாக இளம் தலைமுறைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுற நிலைமையில நான் இல்லை. பட் இது என்னோட தனிப்பட்ட, அதாவது நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு புதிதான ஒரு கிரியேட்டிவை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? இன்னொரு சாயலில் வருகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு படத்தை நம்பிடுவதாகவே நீங்கள் சொல்வதில் தப்பில்லை, சொல்லுங்கள். இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்கும்போது அவர்கள் மார்க்கெட்டுக்கு பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ அதனாலே படம் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு உள்ளது. ஆனால் இங்கே இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு தனித்துவத்தையும் ஒரு திரைப்பட துறையை நாங்கள் உருவாக்கும் பொழுது நாங்கள் தனித்துவமான படைப்புகளையும் எல்லாருக்கும் பிடிக்கின்ற மாதிரியான படைப்புகளையும் கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து ரசிப்பது மட்டுமில்லை, கௌரவிக்கிறதும் அப்ரிஷியேட் பண்ணுறதும் எல்லாம் இந்த தற்செயலாக நடக்கும். அதே மாதிரி அந்த தியேட்டருக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பதும் கொடுக்காமல் போவதும் வந்து அது ரெண்டு சார்பிலையும் இருக்கிறது. கலைஞர்களுக்கும் அது ஒரு பொறுப்பு உள்ளது, மக்களுக்கும் அது ஒரு பொறுப்பு உள்ளது. நாங்கள் தரமான படைப்புகளை அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்கும்போது கண்டிப்பாக மக்கள் அதை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதாவது மக்கள் மத்தியிலே பார்த்தால் இப்பொழுது திரைப்படம் என்றால் ஒரு பாடல் இருக்கும், பாடல் ஓப்பனிங் சாங் இருக்கும், அதுக்கு பிறகு ஒரு கதை வரும், அதுக்கு பிறகு ஒரு எங்கே ஒரு காதல் முட்டிக்கொள்ளும், அதுக்கு பிறகு அந்த காதலில் ஒரு பிரிவு வரும், சோகம் வரும். இப்படி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு திரைப்பட முறையைத்தானே ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் மாறுபட்ட பல திரைப்படங்கள் வந்த வண்ணமாக இருந்தாலும் கூட இந்த இப்படியான ஒரு வரவுகள் தான் முக்கியமாக இருக்குது. ஆனால் கண்ணன் ரிங்கை பொறுத்த மட்டில் அது கையாளப்பட்ட விதம் என்பது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அதுவும் அதை ஒரு தனித்துவமான ஒரு தளமாகவோ இல்லை துறையாகவோ எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. எப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க, தெரிவு செய்ய? இல்லை, கண்ணன் ரிங் எனக்கு பிடித்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய படங்கள் வந்து வரும்பொழுது வந்து இந்த போரால் பாதிக்கப்பட்ட உணர்வுகளை வந்து அந்த போர் நடந்த சூழல் அதில் வந்து அந்த கஷ்டங்களை காமிக்கும் போது நிறைய பேரால் அதை திரையில் பார்க்க முடியாது. அதுக்கு உதாரணம் நான் வெளியில் சொல்ல தேவையில்லை. என்னோட வீட்டில் என்னோட அம்மா
அம்மாவை வந்து இப்போ ஆணிவேர் படம் எல்லாம் வரும்போது அம்மா பார்க்கவே இல்லை. டிவியில் ஒரு ட்ரெய்லர் போனாலே அம்மா பார்க்க மாட்டேன். இரண்டாவது தாங்க பார்த்தது நேர பார்த்த வழியை வந்து எதுக்கு திரையில் போய் பார்க்கணுமென்ற ஒரு ஆதங்கம் என்று கூட சொல்லலாம். ஆனால் கண்ணனிங்க படத்தில் எனக்கு பிடித்த விஷயம் வந்து போரை காமிக்காமல், ஆனால் அந்த போரால் ஏற்பட்ட வலிகளையும் உணர்வுகளையும் வந்து ஒரு யதார்த்தமாக அது மக்கள் வந்து போர் முடிந்து வேறொரு நாட்டுக்கு போய் வேறொரு வாழ்க்கையை தேடினா கூட அது அவர்களை எவ்வளவு பாதிக்கின்றது, அவரோட அன்றாட வாழ்க்கையில் வந்து அவர்கள் எடுக்கும் முடிவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அதை எப்படி பாதிக்கின்றது என்பது உணர்வு ரீதியாக சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அந்த திரைக்கதை. ஸோ அதுதான் முக்கிய காரணம். இந்த படம் அந்த உணர்வு ரீதியான விஷயமும் அந்த படத்தோட திரைக்கதையும் தான் என்னை பாதித்த விஷயங்கள். போரினுடைய வடுக்களை சுமந்து வருவதால் இந்த திரைப்படத்திற்கு ஏதாவது ஒரு ஊக்கம் இருந்தது? அதாவது இது போரினுடைய உணர்வுகளை சொல்கிறது, ஆகவே இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் மக்கள் மத்தியினால் உணரப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக உணரப்பட்டு உள்ளது என்று தான் நான் சொல்ல முடியும். ஏனெண்டா ரெண்டு பார்வை உள்ளது. வெளிநாட்டு வாழ்க்கை வந்து ஊரில் இருக்க மக்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த திரைப்படம் வந்து இன்னும் இலங்கையில் வந்து படம் இன்னும் போகலை. அங்கே போனால் ஒருவேளை அவர்களால் உணர முடியும் என நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படம் பார்க்க வந்த ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது சில கேரக்டர்ஸ், அதாவது நமது அன்றாட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக இப்போ நமது வாழ்க்கையிலையோ நமக்கு தெரிந்தவர்கள் வாழ்க்கையிலையோ நடந்த சம்பவங்கள், நாங்கள் கேட்டதோ இல்லைன்னா பார்த்த சம்பவங்கள் தான் இந்த படத்தில் ஒரு கோர்வையாக ஒரு 6 கதைகளாக உள்ளது. ஸோ கண்டிப்பாக படம் பார்க்க வந்ததில் அந்த 6 கதைகளில் கண்டிப்பாக ஒரு கதை ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சிருக்கு என்று கண்டிப்பாக நம்புகிறேன். அதில் இன்னொரு விடயம், அந்த போரினுடைய வடு என்று சொல்கிற பொழுது முற்றுமுழுதாக அதை உள்வாங்கவில்லை. வெளிநாட்டுக்கு வருகின்ற வாழ்க்கை அது சம்பந்தமான விடயங்களையும் அவ்வப்போது தொட்டிருக்கிறார் இயக்குனர். ஆனால் அந்த முற்றுமுழுதாக நாங்கள் அந்த போரை மையப்படுத்தியதாக, போரின் வடுக்களை மையப்படுத்தியதாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் இந்த காலத்தினுடைய ஒரு யதார்த்தம் என்பது ஒரு பிற்பட்ட காலத்திலே பேசப்படுகின்ற பொழுது போரினுடைய வடுதான் என்று அடித்து உரைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? எமது பண்பாடுகளை, எமது கலாச்சாரங்களை, எமது ஊரில் இருக்கின்ற மண்வாசனைகள் பொருந்திய பல்வேறு திரைப்படங்களையும் தரலாம் என்று யோசிக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக தரலாம். முதல்ல எதுவுமே பிளான் பண்ணி நான் இதுவரைக்கும் கண்டிப்பாக அப்புச்சி கிராம படமாக இருக்கட்டும், கண்ணன் வந்து நான் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்யலை. அது அந்தந்த காலகட்டத்தில் அமைகிற விஷயங்கள் வந்து எனக்கு இந்த படத்தில் பாடினது கூட அதே மாதிரி தான், பிளான் பண்ணி ஒன்றுமே செய்யலை, அது அமைந்தது. ஸோ கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் வந்து ஏதாச்சும் அந்த மாதிரி வந்ததுன்னா எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக செய்வேன். நான் நார்மலாக திரைப்படம் இல்லை, வாழ்க்கையில் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடித்திருந்தால் இது செய்யலாம் என்று தோணி இருந்தால் கண்டிப்பாக நான் அது மறுபேச்சு நான் யோசிக்கிறதே இல்லை, செஞ்சிடுவேன். அதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது இல்லை அப்படின்னா நான் அதுக்கு எப்படி ஆரம்பத்திலே நான் அதை ஸ்டாப் பண்ணிடுவேன், போக மாட்டேன். முடிவெடுத்தா அவங்களோட பேச்சை நீங்களே கேட்குறீங்க. சரி, சிறப்போடு நகர்ந்தது. நீங்கள் தீபன் தொலைக்காட்சியில் நேரடியாக இணைந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. அதுவும் நேரடியாக நீங்கள் கனடாவுக்கு செல்கின்ற நேரத்தில் அதற்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எங்களோடு இணைந்து அது குறித்த விடயத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டவையில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி. இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூவை பார்த்துருந்த தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், பொறுமையாக பல கேள்விகள் கேட்ட உங்களுக்கும், அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து யூரோப்பில் வந்து எல்லா இடத்துலையும், ஃப்ரான்ஸில் ஓடின லிஃப்ட் ஈழத்தமிழ் திரைப்பட சங்கம், சுவிட்சர்லாண்டில் வந்து அகிலன் அருணா, லண்டனில் வந்து இவ்வளோ சிறப்பாக சேர்ந்த எக்கோவைட் ப்ரொடக்ஷன்ஸ், இதுக்கு ஆதரவு தந்த எல்லா மக்கள், மீடியாஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, வாய்ப்பை தந்த தீபம் தொலைக்காட்சிக்கு முதல் முறையாக இந்தியாவில் தயாரித்த அப்புச்சி கிராமம் படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங் இதில் லான்ச் பண்ணது வந்து என்னோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கும் நன்றி. மிக நன்றி. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் பலரை அழைத்துக் கொண்டு வருகிறோம். இதில் சிறப்பான விடயம் என்னென்றால், உலகளவிலே பேசப்பட்ட திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அது குறித்து பேசிய விடயங்கள், அவருடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கிறது, தொடர்ச்சியாக வர இருக்கின்ற திரைப்படங்களில் எம்மவர்களுடைய கலைஞருடைய ஈடுபாட்டை எவ்வாறு அதிகரித்துக் கொள்ளலாம், அதனை தாண்டி தயாரிப்பாளர் என்ற போர்வையில் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்றெல்லாம் நாங்கள் பொதுவாக அறிந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் பல விடயங்களை, அது குறித்த விடயங்களை நீங்கள் அவ்வப்போது தீபன் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்து அறிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை தந்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம் அன்பான நேயர்களே.